பெரியாருடைய நினைவு நாளில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக தந்தை பெரியாருடைய வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதிய உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த அரை நூற்றாண்டு கால ஆட்சியில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக தந்தை பெரியாருடைய வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதிய உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த அரை நூற்றாண்டு கால ஆட்சியில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகம் நடப்பதாக திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளையொட்டி அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சிம்டன் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய என்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெரியாரினுடைய கோட்பாடுகளை விட்டு நழுவி திராவிட கட்சிகள் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். 50 ஆண்டு காலமாக பெரியாரினுடைய தொடக்கத்தில் இருந்து, அந்த புள்ளியில் இருந்து தொடங்கிதான் தமிழகத்தினுடைய திராவிட ஆட்சிகள் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் தமிழகத்தில் நாள்தோறும் சாதிய கொலை, ஆணவ கொலைகள் அதிகம் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தலித்துகளுக்கு அன்றாடம் தீங்கிழைக்கக்கூடிய மாநிலமாகவும் தமிழகம் மாறி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய சிந்தனைகளும் சாதிய அணிச்சேர்க்கையும் கொடிகட்டி பறப்பதாகவும் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பெரியாரினுடைய கொள்கைகளை விட்டு விலகி நழுவி விட்டதாக திராவிட கட்சிகளை அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவர் பேசும் பொழுது ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலமாக இந்தியாவில் தமிழகத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல தலித்துகளுக்கு தீங்கிழைக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறி இருப்பதாக கூறியிருக்கிறார். சமூக நீதிக்காகவும் சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி இருக்கக்கூடிய பெரியாரின் சிந்தனைகளின் வழி வந்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதனுடைய அந்த கருத்துக்களில் இருந்து நழுவி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது மீண்டும் பெரியாருடைய கொள்கைகளை நிலைப்பாட்டுடன் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அணிசேர வேண்டும் என்கின்ற வகையிலும் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அந்த பேச்சு இருந்திருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், உங்கள் தகவல்களுக்கு.